ஒரு அழகான ஊரில் ஒரு சிட்டுக்குருவியும் அதோட குடும்பமும் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஈஸ்வரி காகம்னு ஒரு காகத்தோட குடும்பமும் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அந்த ஈஸ்வரி காகத்தோட குழந்தை ராமுவும் நம்ம சிட்டுக்குருவியோட குழந்தை கீத்துவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க 2 பேருமே அந்த ராமு காகத்தோட வீடு ரொம்ப பெரிய வீடு, வசதியான வீடு. அந்த கீத்துக்குருவியோட வீடு ரொம்ப சின்ன ஏழ்மையான வீடு. அதை பார்த்துட்டு அந்த கீத்துக்குருவி அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா அப்பா, நம்ம வீடு மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்குது, மழைக்கும் வெயிலுக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டை பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குல்ல, அது மாதிரி நமக்கு ஒரு வீடு கட்டுங்கப்பா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு அந்த கீத்துக்குருவி சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, ஒரு நாள் நம்மளும் கட்டுவோம், நம்மனாலையும் இவ்வளோ ஒரு அழகான வீட்டு கட்ட முடியும். இன்னைக்கு அப்பா போய் வியாபாரத்தில் வர்ற பணத்தை வச்சு நம்ம ஒரு அழகான வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி அது பழக்கடை வியாபாரம் வச்சுருந்துச்சு. அந்த பழக்கடையில் வியாபாரம் எப்பயுமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளாக அங்கே யாருமே வந்து பழங்களை வாங்கவே இல்லை. என்னன்னே தெரியலையே, ரொம்ப நாளாக பழங்கள் வாங்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போது அங்கே ஒரு புறா வந்துச்சு. என்ன சிண்டு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லை, என் குழந்தை ஒரு வீடு கட்டணும்ப்பா அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. சரி, இந்த பழங்களை வியாபாரம் பண்ணினாச்சும் வர காசில் ஒரு வீட்டை கட்டலான்னு நினச்சேன். ஆனால் முன்ன மாதிரி யாரும் வந்து பழங்களை வாங்குறதில்ல, என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு அந்த புறா கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த புறா சொல்லுது, உனக்கு தெரியாதா, எல்லாரும் பக்கத்து காட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே பெருசாக வசதி எதுவும் இல்லைன்றதுக்காக அங்கே போய் வீடு கட்டி அவங்க குழந்தைகளை எல்லாம் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பெரிய ஸ்கூலெல்லாம் இல்லைல்ல, அதனால எல்லாரும் பக்கத்து காட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியா? அதனால தான் யாருமே வந்து பழங்களே வாங்காமல் இருந்தாங்களா? சரி, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை. குழந்தைக்கு வேற நான் வியாபாரம் பண்ணிட்டு வந்த காசில் நல்ல வீடு கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அப்போது அந்த சிட்டுக்குருவிக்கு பசி எடுக்குது. அப்போது ஒரு தண்ணி பழத்தை எடுத்து கட் பண்ணுது. கட் பண்ணால் அந்த தண்ணி பழம் ஒரு பெரிய மந்திர பழமாக மாறிடுச்சு. அந்த சிட்டுக்குருவி அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. என்ன, திடீர்னு தண்ணி பழம் பேசுது அப்படின்னு பார்க்குது. சிட்டுக்குருவி, உனக்கு என்ன வேணும்? நான் ரொம்ப நாளாக இந்த பழத்துக்குள்ளேயே அடப்பட்டு இருந்தேன். நீ தான் என்ன அந்த பழத்தை கட் பண்ணி வெளியே வர வச்ச. எனக்கு இப்போ நல்ல சுதந்திரம் கிடச்சிருக்கு. அதனால உனக்கு என்ன உதவி வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, எனக்கெல்லாம் பெரிய உதவியெல்லாம் வேண்டாம், என் குழந்தை ரொம்ப நாளாக ஒரு அழகான வீடு கட்டணும்னு ஆசைப்படுது, அது மட்டும் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் மட்டும் இல்லை, என்னோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த தண்ணி பழம், அப்படியா, சரி, நான் என்ன மாதிரியே ஒரு வாட்டர்மெலன் வீடை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தரேன். நீனும் உன் குடும்பமும் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொன்ன உடனே அந்த தர்பூசணி பழம் வந்து அழகான வீடாக மாறிடுது. அதை பார்த்த உடனே அந்த கீத்துக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அது ஃப்ரெண்டு வீட்டை விட நம்ம வீடு ரொம்ப அழகாக இருக்குப்பா, ரொம்ப தேங்க்ஸ், நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது இதுக்கு தான், உங்களுக்கும் அந்த வாட்டர்மெலனுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த
சிட்டுக்குருவியோட குடும்பம் சந்தோஷமாக அந்த வாட்டர்மெலன் வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.